வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த 2024 வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக வருவார். அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அவர் 6வது ராசியில் இருக்கக்கூடாது. 6வது ராசியில் இருந்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படணும்னு இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டாக வராது. லோனு அது இதெல்லாம் கேட்டால் கூட பேங்க்கில் போய் அதுகெல்லாம் கொஞ்சம் சரியாக கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் பண பிரச்சனையை கொடுக்கும். சிலருக்கு குரு 6ல் இருந்தால் கடன் பிரச்சனைகளையும் கொடுக்கும், கடன் தொந்தரவுகளையும் கொடுக்கும். ஆனால் கடன் அடைக்கிற மாதிரியான வேலைகளையும் அந்த குரு செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஆக பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமத்தையும் சிக்கலையும் தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் பொருளாதாரத்தை கொடுக்கும். நல்ல வேலை கிடைக்கும், சம்பளம் வாங்கலாம், நல்ல தொழில் ஓடும், சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதிக்கிற காசை தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டியது வந்துடும். நோய்க்கோ கடனுக்கோ பகைக்கோ செலவு பண்ண வேண்டியது வந்துடும். நோய்க்குன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அவங்க வகையில் ஏதாவது நம்ம பணம் செலவாகும். கடன் அடைக்கிறதுக்காக சிலர் செலவழிப்பாங்க, வட்டி கட்டுறதுக்காக சிலர் செலவழிப்பாங்க. இந்த மாதிரி வரவு வந்தால் கூட ஏதாவது ஒரு வழியில் செலவாயிடும். அப்போ நம்ம மிச்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. சரிங்களா? அதை தான் குரு செய்வார். அதே மாதிரி குரு 6வது இடத்துல இருந்தால் பண நகை சேதாரமாகும். பண நகையை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா பணமும் நகையை தொலைஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா யாராவது நம்மக்கிட்ட திருடிட்டு கூட போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் வச்சுக்கணும். சரிங்களா? 5ஆம் அதிபதியாகவும் குரு வருவார். 5ஆம் அதிபதி 6ல் தான் இருக்கார். அப்போ உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு ஏதாவது நோய் நொடிகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருமானம், தொழில் போன்றவைகள் சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இவ்வளவு நாள் 2வது ராசியில் தான் இருந்தார். இப்போ 12ஆம் அதிபதி மாசி 1ஆம் தேதி 3வது ராசிக்கு போயிடுவார் சுக்கிரன். அப்போ இளைய சகோதர வழியில் மட்டும் ஏதாவது நமக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். மாசி மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் 4வது ராசிக்கு போயிடுவார். அப்போ விரையாதிபதி 4வது ராசிக்கு போகிற போது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பராமரிப்பு செலவு ஏற்படும். அப்போ வாகனங்கள் வகையில் செலவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சொத்து சோகங்களை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, அதன் வகையில் செலவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சோகங்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரும். சிலருக்கு வீடு கட்டுற மாதிரி வரலாம், அல்லது வீடு விலைக்கு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்குற மாதிரி வரலாம். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள்கள்லாம் கூட மாசி 25ஆம் தேதிக்கு மேலே வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் சிலருக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி மற்றும் லாபாதிபதி தான். அவர் மாசி மாதம் 1ஆம் தேதி கும்பராசிக்கு போயிடுவார். அப்போ லாபாதிபதி நல்லா இருக்கிற போது நம்ம செய்கிற காரியங்கள் லாபத்தில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அஷ்டமாதிபதியான புதன் 4வது ராசியில் இருக்கும் போது நம்ம எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்களில் பிரச்சனை வரும். அப்போ நம்ம குடியிருக்கிற வீட்டில் இருக்க முடியாமல் போகலாம். இருக்கணுன்னே தோணாது. சிலருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே தோணும். வெளியில் போயிடலாம், வேறு பக்கம் போகலாம் அப்படின்லாம் தோணும். அதை புதன் தான் செய்வார். மாசி 19ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியில் போய் நீச்சமாவார். அப்போ அஷ்டமாதிபதி நீச்சமாகிடுவார். அஷ்டமாதிபதி நீச்சமாகக்கூடாது. அஷ்டமாதிபதி நீச்சமாகிற போது எங்கெல்லாத பிரச்சனைகள்லாம் கூட தேடி வரும். அதனால் மாசி 19க்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு 20 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள் வகையில் வம்பு வழக்கு வரலாம். பெற்ற பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். இல்லை பெற்ற பிள்ளைகள்னால நமக்கு நிம்மதி இல்லாமல் போகலாம். அந்த மாதிரியான வேலைகளை அந்த புதன் செய்யும் இந்த மாதம். சரிங்களா? சரி. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதியாகி மற்றும் 6ஆம் அதிபதியாகி 3வது இடத்துல தான் உச்சமாக இருக்கார். செவ்வாய் 3வது இடத்துல உச்சமாக இருக்கிறது நல்லது. ஆனால் உடன் பிறந்தவர்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா உடன் பிறந்தவர்களுக்கு கோபதாபத்தை ஏற்படுத்தும், ஏதாவது இழப்பீடுகளை ஏற்படுத்தும், கவலைகளை ஏற்படுத்தணும்னு இருக்கும். அதனால் அந்த வேலைகளை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதி 10வது இடத்தை பார்க்குற போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், பிஸ்னஸ் இல்லாதவங்களுக்கு பிஸ்னஸ் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ பிஸ்னஸ் வந்து சிலருக்கு தொடங்கலாங்கிற எண்ணமெல்லாம் இந்த மாதம் வரும். அப்படி தொடங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கிக்கிங்க. அந்த தொழில் வந்து உங்களுக்கு பின்னாடி சீரும் சிறப்புமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மேலே உங்களுக்கு பேரு புகழ் எல்லாம் கூட கிடைக்கணுன்றோம், அதனால் கிடைக்கும். 4வது இடத்துல சூரியன் இருக்கிற போது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் கூட வெற்றி பெறும். கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் போய் ஏதாவது சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது மாற்றணும் வாங்கணும்னு நினச்சா அதெல்லாம் வாங்கி சேர்க்கறதுக்கான மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் வேறு உங்களுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். 4வது ராசியில் சனி இருக்கார். அது வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனினாலும் நம்ம ஒன்றும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா சனி வந்து அதோட வீட்டில் தான் இருக்குது. அப்போ அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் மிகுந்த பாதிப்புகளை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அப்போ 4வது இடத்துல சனி இருக்கிற போது வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாகனங்கள் வந்து நல்லா ஓடும், நல்லா ட்ரிப் கிடைக்கும், வாகனங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு சிலருக்கு புதுசாக வாகனங்கள் எல்லாம் கூட வாங்கி தரும். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அது வந்து நற்பலனை கொடுக்கணுன்னு இருக்கும், நற்பலனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணும்னு இருக்கும், வீடு கட்டணுன்னா கட்டலாம், வீடு வாங்கணுன்னாலும் வாங்கலாம், ஏதாவது சொத்துக்கள் வாங்கணுன்னாலும் வாங்கலாம். உங்களுடைய சொத்துக்கள் வண்டி வாகனத்தில் இருக்கிற பராமரிப்பு செலவுகள் எல்லாமே விலகணுன்னு இருக்கும், அதனால் வந்து விலகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் 11வது இடத்துல. அப்போ லாபஸ்தானத்தில் கேது இருக்கிற போது அவர் வந்து நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாமே லாபங்களையும் நன்மைகளையும் கொடுக்கணுன்றோம், அதனால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் கேது வந்து மிகப்பெரிய யோகங்களை வந்து நமக்கு கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது, அதனால் கொடுப்பார். நீங்கள் அறிஞ்சு செஞ்ச காரியங்களையும் அறியாமல் செஞ்ச காரியங்களையும் கூட ஜெயிப்பீங்க, முன்னேறுவீங்க. அதுக்கான பலன்களை வந்து கேது கொடுக்கும் உங்களுக்கு. ராகுவை பொறுத்தளவுக்கு 5வது இடத்துல தான் இருக்கார். ராகு 5வது இடத்துல இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். புத்திர தோஷமே இருந்தாலும் குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும். இப்போ குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல, ஒரு சிலருக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்கணும்னு தசாபுத்தியிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். என்ன 5ல் ராகு இருக்கிற போது பெற்ற பிள்ளைகளோட வந்து மூத்த பிள்ளையோட வந்து பகை வரும் ஒரு சிலருக்கு, அல்லது அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் உடல்நல கோளாறு வரும். இதை தான் அந்த புத்திர தோஷம் வந்து செய்யும். வேறு கெடுபலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஆக விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி விருச்சிக ராசி நண்பர்களே.